இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி பழம் போட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் போட்டு காயை அவிய போடுவோம் சாம்பார். காய் வேகட்டும். காய் நல்லா கொதித்த பிறகு வத்தல் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் காய் கொதிச்சுட்டு நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சாம்பாருக்கு வத்தல் பொடி போட்டுக்கலாம். காய் கொஞ்சம் கொதிக்கட்டும். வத்தல் பொடி அந்த காயில் நல்லா சேரட்டும். கொஞ்சம் கொதித்து வேகட்டும். வத்தல் பொடி போட்டு நல்லா கொதித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பு, தேங்காயெல்லாம் போட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றணும். ஊற்றி அதுக்கப்புறம் குழம்ப தாளித்து கொதிக்க வைக்கணும். சாம்பாருக்கு ஏற்கனவே தக்காளி பழம் போட்டிருக்கேன். மாங்காய் வெட்டி வச்சுருக்கனால புளி கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கணும். தேவையானது மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். உப்பு போட்டேன். இப்போ காய் வேகிறதுக்கு உப்பு போட்டால் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு. குழம்புக்கு தாளித்து ஊற்றிடுவேன். தாளி சமைக்க போகிறேன். நம்ம தாளித்து சாம்பாருக்கு சாம்பாருக்கு தாளிசம் பண்ணியாச்சு. குழம்பு கொதிக்கணும். ஊறி வச்சு வெண்டைக்காய் பொரியலுக்கு தாளிக்கணும். வெண்டைக்காய் பொரியலுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு நல்லா வெடிச்சிட்டு வெங்காயம் சாம்பார் நல்லா கொதி வந்துச்சு. சாம்பார் நல்லா கொதி வந்துட்டு இப்போ கொஞ்சம் திறந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கொதித்த பிறகு தான் மாங்காய் போடணும். வெண்டைக்காய் தாளிச்சு வச்சு இப்போ வெண்டைக்காய் வச்சு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு உப்பு போடணும். அப்படியே போடக்கூடாது. இப்படியே போட்டால் வழுக்குன்னு இந்த வலுவழுப்பு கொடுக்கணும். பசை மாதிரி வந்து அதனால் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா அரை வேக்காடு வதங்கின பிறகு தான் உப்பு போடணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு விட்டுட்டு
குழம்புல மாங்காய் சேர்த்துக்கணும். இந்த மாங்காயை போட்டுக்கணும். கொஞ்சம் கொதிச்சு தீயை குறைச்சி வச்சு கொஞ்சம் இந்த மசாலா இப்போ வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டாச்சு. பொடி தூள் உப்பு தான் போட்டுக்கேன். உப்பு வத்தப்பொடி சேர்த்துக்கணும். வெண்டைக்காய்க்கு தேவையான வத்தல் பொடி போட்டுக்கணும். வத்தல் பொடி ஒன்று போல் சேர்ந்த மாதிரி இந்த உப்பையும் வத்தல் பொடியும் ஒன்று போல் கிண்டி விடணும். அவ்வளோ காயிலையும் சேர்க்கணும். சரி, நல்ல வேகட்டும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மாங்காய்லாம் வெந்துட்டு சரி குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை போட்டுக்கலாம். குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மல்லி இலை பிச்சு போட்டுக்கலாம். இறக்கிக்கலாம். தேங்காயை போட்டுருவோம். தேங்காய் போட்டு இந்த பச்சை வாடை போனால் இந்த தேங்காயில் உள்ள ஈரம்லாம் நல்லா வற்ற வரைக்கும் நல்லா வதங்க விடணும். தீயை குறைச்சி வச்சே வெண்டைக்காய் வேகணும். அப்போ தான் சீக்கிரம் வேகும். நல்லா வதங்கும். தீயை அதிகமாக வச்சா கருவிடும். இந்த இளந்தீலே வேகட்டும். நல்லா அந்த பச்சை வாடை போய் அந்த ஈரம்லாம் வத்தம் நல்லா கிண்டி விட்டு நல்லா வெந்த பிறகு இறக்கிக்கணும். வெண்டைக்காய் பொரியல் நல்லா வெந்துட்டு பொரியலை இறக்கிக்கலாம். ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். தேங்காய் பச்சை வாடைலாம் போயிட்டு நல்லா வதங்கிட்டு இப்போ இறக்கிக்கலாம்.